அவங்க வந்து தலைவர் மட்டும் சொல்லல, நீதிபதிகள் சொல்லியிருக்கிறது அந்த நிகழ்வு நடந்தோடனே மொத்தமாக அந்த கட்சிக்காரங்களே வெளியேறியிருக்காங்க அப்படின்னு. ஓடி போயிட்டாங்கன்ற. ஏங்க தலைவன் எவ்வளியோ அப்படித்தானங்க தொண்டன்னு சொல்லுவாங்க. தலைவன் வழியில் ஓடி போயிட்டாங்க, பயந்து ஓடிட்டானுங்க. நான் என்ன கேட்குறேன், இப்படி செத்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒருத்தன் வந்து நிற்கணுமே மருத்துவமனையில், என்ன செஞ்சிருவாங்க? அவங்கள அடிச்சிருவாங்களா? அப்படித்தான் அடித்து அடி வாங்கல. ஒருத்தன் ஒரு தாவேக்கா தொண்டன், ஐயோ நம்ம கூட்டிகிட்டு வந்தோமே அவனுக்கு இது பண்ணமேன்னு ஒருத்தன் இல்லையே. இன்னைக்கு நீதியரசர்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அப்படித்தான் இருக்குது. இது என்ன மாதிரியான கட்சி இது? 2 பேரை மட்டும் கைது பண்ணியிருக்கீங்க. ஒரு மாவட்ட செயலாளரை பள்ளிக்கடா கொடுத்து விட்டு மாநில பொதுச் செயலாளர் தப்பிக்க பார்க்குறான். என்ன கொடுமை! அதை விட கட்சியுடைய தலைவன் என்ன கைது பண்ணிக்கோ அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து என்னை விட்டுருன்னு சொல்கிறான். ஒருத்தன் டெல்லிக்கு ஓடி போயிட்டான். இப்போ இது என்ன மாதிரியான கட்சி, என்ன மாதிரியான சூழல்? இதை கிட்டத்தட்ட தடை பண்ண வேண்டாமான்னு கேட்குற அளவுக்கு தான் அவருடைய கேள்வி இருக்கிறது. இப்போ திமுக அரசு தெளிவாக வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு மாவட்ட யார் அதுக்கு அனுமதி கேட்டாங்களோ கைது பண்ணியிருக்காங்க. தெளிவாக ஒரு விஷயத்தை அரசு சொல்லியிருக்கு. கைது பண்ணாலும் கூட எஃப்ஐஆரில் என்ன இருக்கோ விசாரணை செய்துப்படும். யார் காரணமாக இருக்காங்களோ அது எக்ஸ்டெண்ட் ஆகி கைது செய்யப்படுவாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் முன்ஜாமீன் கேட்டு ஏன் வந்து நிற்கிறீங்க? உங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களை கைது பண்ணிடுவாங்கன்னு. அந்த கைதுக்கு கூட பயந்து வந்து முன்ஜாமீன் கேட்டு நிற்கிறீங்க. கைது பண்ணப்பட்டு தான் நீங்கள் போங்களேன், ஒரு 15 நாள் இருந்துட்டு வாங்களேன். அதை கூட உங்களால் எதிர்கொள்ள முடியாதா? அப்படிப்பட்ட தலைமை தானே நீங்கள்? பயந்து ஏன் சாவுறீங்க? இன்னைக்கு நீங்கள் வந்து அர்ஜுனாதவுடைய அந்த ட்வீட் நீக்கப்பட்டுருச்சுன்னு வைங்க ஒரு பக்கம். எப்படிப்பட்ட ஒரு சூழலுங்க! இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ட்வீட் போட்டாங்க. இப்போ உயர்நீதிமன்ற சிறப்பு குழு அமைச்சிருக்கிறதா சொல்லுது, அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு ஏற்கனவே ஒரு நபர் கமிஷன் அமைச்சிட்டாங்க, அது ஒரு பக்கம். அது அடிப்படை வந்து ஒரு அரசு வந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. இன்னைக்கு உயர்நீதிமன்றமே ஒரு குழு அமைச்சிருச்சு, ஒரு சிறப்பு குழு அமைச்சு கண்டிப்பாக வந்து அந்த சிறப்பு குழுவும் ஆய்வு செய்யும். இப்போ சிறப்பு குழுவுடைய ஆய்வறிக்கையும் இந்த ஒரு நபர் கமிஷன் ஆய்வறிக்கையும் நீதிமன்றம் ஒப்பிட்டு பார்க்கும். ஏன்னா நீங்கள் ஏன் இது மாதிரி அமைச்சிருக்காங்க நான் பார்க்குறேன்னா, இந்த ஒரு நபர் கமிஷனே நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல எதிர்கட்சிக்காரங்க. ஆமாம், சிபிஐ கேட்குறாங்கல்ல, சிபிஐ தள்ளுபடி பண்ணிட்டாங்க முடியாதுன்னு. இப்போ நீதிமன்றமே வந்து ஒரு குழு அமைச்சிட்டாங்க. 2 பேரும் விசாரிக்கட்டும்.